வணக்கம். மா கங்கா டூரிசம் ஸ்பிரிச்சுவல் யாத்திரைகள் ஏற்பாடு பண்ணுறாங்க. அவங்களோட இணைஞ்சு 10 நாட்கள் புனித யாத்திரை நான் போயிருந்தேன். நைமிசாரண்யம், அயோத்தியா பதிவுகள் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்க. காசி விஸ்வநாதர் தரிசனம், அன்னபூரணி, காசி விசாலாட்சி, கால பைரவர், இன்னும் பல இடங்களுக்கு நாங்கள் போயிருந்தோம். அந்த காட்சிகளை எல்லாம் அடுத்தடுத்த பதிவுகளில் நான் கொடுக்குறேன். எத்தனையோ புண்ணிய கஷேத்திரங்கள் இருக்கும்போது காசி மாநகரம் ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் பெற்றதாக இருக்குது அப்படிங்கிற செய்திகளை பெரியவர் ஷேர் பண்ணுறாரு. என்ன அப்படின்னு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. காசியில் மா கங்கா டூரிசம் ஏற்பாடு பண்ணியிருக்கிற இந்த யாத்திரையில் ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வு அப்படின்னா அது பித்ருக்காரியம் பண்ணுறதுக்காக, பிண்டதானம் கொடுக்கறதுக்காக எங்கள் டீம் எல்லாருமே வந்திருந்தோம். இரவு நேரம் இப்போது நான் மாமாவை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்காக முதல்ல மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னா காலம்பரிலேருந்து நிறைய காரியங்கள் தொடர்ந்து அவர் பண்ணிகிட்டு இருக்காரு. எனக்கும் வேறு டைம் கிடைக்காததுனால இந்த நேரத்தில் நம்ம சந்திக்கிறோம். மாமா பேர் திரு வெங்கட்ரமண கணபாடிகள். அவர் ஏன் காசியில் ஸ்பெஷலாக இந்த பித்ரு காரியங்கள் நடக்கிறது. ஏன்னா இந்தியா பூரா எத்தனையோ புனித கஷேத்திரங்கள் இருக்கும்போது காசியில் இதை ரொம்ப பிரதானப்படுத்தி பண்ணுறதுக்கான முக்கியத்துவம், மகத்துவம் பற்றி சொல்லுங்க. வணக்கம். முதல்ல நீங்கள் என்ன டிஸ்டர்பே பண்ணலை, நல்ல காரியம் பண்ணுறேன். ஏன்னா காசி பெரிய க்ஷேத்திரம். அதுவும் நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம காசிக்கும் தென்னாட்டுக்கும் ரொம்ப பக்தி இருக்கட்டும், வியாபாரம் இருக்கட்டும், ரொம்ப ரொம்ப எல்லாருமே காசிக்கு தமிழ்நாட்டுல ஒரு கிராமத்தில் எல்லாருக்குமே சங்கல்பம் லைஃப்பில் என்ன, ஒரு தடவை நம்ம லைஃப்பில் காசிக்கு வரணும், கங்கா ஸ்நானம் பண்ணணும், பகவான் தரிசனம் பண்ணணும். ஆனால் இந்த காசி ரொம்ப ஸ்பெஷல் ஃபார் நம்ம பித்ருக்களுக்காக. ஏன் ஏன்னா பார்த்தீங்கன்னா மனுஷத்துக்கு 3 ரிணம்: ஆத்மரணம், தேவரணம், பித்ருரணம். ஆத்மரணம்னா என்ன, நம்மளுக்கு தெரிஞ்சே தெரியாத நிறைய தப்பு நடக்கும். அது விமோச்சனத்துக்காக நம்ம பிரயாகில் யாத்திரை பண்றோம். தேவரணம், தேவரணம் பிரதிதினம் நம்ம வீட்டில் பகவான் பூஜை கார்த்தாலை, மத்தியான காலத்துல, சாயங்காலத்துல பூஜை பண்ணி பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணணும். அது முடியறதில்ல. அந்த தோஷ நிவர்த்திக்காக காசியில யாத்திரை பண்றோம். அதுவும் ஏன் பண்றோம், இங்க பகவான் விஸ்வநாதரோட ராஜதானி இது. திரிகண்டக விராஜிதே. பகவான் இந்த காசி அம்பாள் பார்வதிக்கா பண்ணினா. காசி மற்றும் தான் இந்த திருஷ்டியில பூமியிலே கிடையாது. பகவான் திரிசூலத்துல இருக்கு. திரிசூலத்துல 3 பாகம். முதல் பாகத்துல கௌரி கேதார் கண்டம், நடுவுல விஸ்வநாத கண்டம், 3வது ஓம்கார கண்டம். சுனாமி கிடையாது, பிரளயம் கிடையாது, பூகம்பம் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. அந்த மாதிரி இந்த காசி கஷேத்திரத்துல ரொம்ப விசேஷம் என்னன்னா, கங்கை உத்தர வாஹின்யாம் சவுத்லேருந்து நார்த்துக்கு பிரவா மாறுது. அந்த விசேஷம் சொல்லியிருக்கா. மோக்ஷ பூமி. பகவான் விஸ்வநாதர் தாரக மந்திரம் ராம 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 ராம் சொல்லி மோக்ஷம் தரா ஒரு ஜீவனத்துக்கு, ஒரு ஆத்மாக்கு மோக்ஷ பூமி இதை சொல்றோம். எதுக்கு இங்க பிண்டதானம் பண்றோம்னா பகவான் மோக்ஷம் தரா. கலவு கங்கைவ கேவலம். கலியில பிரத்யக்ஷமா அம்மா யாருன்னா கங்கை தான். இந்த கங்கா ஜலத்தினால நம்ம பித்தர்களுக்கு பிண்டம் பண்றோம். கங்கா ஜலத்தினால தில ஜல அர்ப்பணம் பண்றோம். அந்த தில ஜலம் அர்ப்பணம் பண்ணோட அந்த ஆத்மா பிரசன்னமாகறதா. காசிக்கு வந்திருக்காளே, கங்கா ஜலத்தினால தர்ப்பணம் பண்றாளே. ஏன் ஸ்வர்கே லோகே மஹீயதே. நான் நேர ஸ்வர்கத்துக்கு போயிடுவேனே, எனக்கு புனர் ஜென்மம் கிடையாது. ஆத்ம சந்தோஷம் படுறா. அதுக்காக காசியில இந்த பிண்டதானம் தர்ப்பணம்லாம் பண்ணணும், அவசியமா எல்லாரும் பண்ணணும். அதுவும் தேவ யாத்திரான்னு சொல்லியிருக்கேன். இந்த பிண்ட பிரதானம் பண்ணினா அப்புறம் காசியில முதல் தேவதை யாருன்னா இங்க பிரதானமா கால பைரவர் சொல்லியிருக்க. அவ முதல்ல பார்க்கணும். கால பைரவர் போய் இந்த மாதிரி காசிக்கு வந்திருக்கேன், நம்ம பித்தர்களுக்கு யாத்திரைக்காக வந்திருக்கோம், நீங்க அனுகிரகம் பண்ணுங்கோ, அனுக்யாம் தாத்து மரஹசி. அவர்கிட்ட போய் பர்மிஷன் வாங்கிட்டு தான் காரியமே ஆரம்பிக்கணும். அந்த கால பைரவரை பார்த்துட்டு இந்த மாதிரி கங்கா ஸ்நானம் ஆத்ம நம்ம சுத்திக்கா சங்கல்பம் பண்ணிட்டு இந்த விசேஷமா 5 கட்டம் சொல்லியிருக்கேன். 84 கட்டம் இருக்கு. அதுல 5 கட்டம் விசேஷம். அசி கட்டம், தசாஸ்வமேத கட்டம், வருணா கட்டம், பஞ்சகங்கா கட்டம், லாஸ்ட்ல மணிகர்ணிகா கட்டம்னு ந சமோ மணிகர்ணிகா தீர்த்தம். அதுல இந்த மணிகர்ணிகா மாதிரி ஒரு இடமே கிடையாது இந்த லோகத்துல, சிருஷ்டில. பகவான் பரமசிவனோட ராஜதானி. ஒரு தேவதாவும் காசியில வாசம் பண்றா, கங்கா ஸ்நானம் பண்றா. மகாவிஷ்ணு தன் சக்கரத்தினால இடம் பண்ணி பல லட்ச வருஷம் தபஸ் பண்றா.
அவர் சரீரத்திலேருந்து அந்த புண்ணியமான ஜலம் வந்தது, அதான் சக்கர தீர்த்தம்னு பேரு. அம்பாள் பார்வதி பகவான் சொன்னா, மகாவிஷ்ணு வந்திருக்காளே, தபஸ் பண்றாளே, பரமசிவன் நம்ம எப்படி ஏகவில்வம் சிவார்ப்பணம், ஒரு வில்வபத்திரம் வச்சாலே பிரசன்னம் ஆயிடுறா. அந்த மாதிரி பிரசன்னமாயி தன் தலையை ஆட்டுறா. அவர் காதுலேருந்து குண்டலம் வந்தது, அதான் அது பேர் மணிகர்ணிகா. அந்த மணிகர்ணிகால 13 கோடி தேவி தேவதா உடனே சாட்சாத் வந்துட்டா. அங்கதான் எல்லாரும் இருக்கா. அந்த மாதிரி இந்த மணிகர்ணிகால போய் ஸ்நானம் பண்ணிட்டு அவாவா என்ன ஜபம் தெரியுமோ அந்த ஜபம் 11 தடவை பண்ணினா கோடி புண்ணியம் சொல்லியிருக்க. அந்த இடத்துல போய் பிதர்களுக்கு எள்ளு ஜலம் அந்த பிண்டதானம் பண்ணினா புனர்ஜன்மம் ந வித்யதே, புனர்ஜன்மம் ஜன்மமே கிடையாது. அந்த விசேஷமா நம்ம தென்னாட்டுல இருந்து காசிக்கு வந்து எல்லாரும் இந்த காசியில இருந்து கங்கா ஸ்நானம் பண்ணி பிதர்களுக்கு பிண்டதானம் பண்ணி, காசியில தேவாலயம் விஸ்வநாதர் இருக்கா, அன்னபூர்ணி இருக்கா, விஷாலாட்சி இருக்கா, காலபீரவர் தரிசனம். லாஸ்ட்ல காசியிலேருந்து கிளம்பும் போது ரொம்ப கௌடி அம்மான்னு இருக்கா, பகவான் விஸ்வநாதரோட தங்க. அது அங்க போய் இந்த ஷோயி பலன் உனக்கு கிடைக்கணும், காசி யாத்ரா பலன் நம்மளுக்கு கிடைக்கணும், அந்த மாதிரி அங்க சொல்லிட்டு தான் காசியிலேருந்து கிளம்பணும். ஸோ ரொம்ப பெரிய யாத்திரை. காசின்னு சொல்றோம், வாராணசின்னு சொல்றோம். வாராணசின்னு அசின்னு ஆரம்பம், வருணான்னு முடியாது. வருணா அசி வாராணசின்னு பேர் வந்தது. தென்னாட்டில் நம்ம காசிக்கு போறோம் சொல்றோம். காசினா என்ன? காஷ்யதே பிரகாசத்தே சா காஷி, காஷி சர்வ பிரகாஷிகா. சர்க்கத்துல தேவத்தையெல்லாம் பார்த்தா என்ன பூமி இது, சர்க்கத்தோட ஜாஸ்தி ஞான பிரகாசமா இருக்கே. எல்லாரும் இறங்கி சாட்சாத் இந்த பூமியில வந்துட்டா. காசின ஞான பிரகாசம், நாலேஜ் ஆஃப் லைட். இது அர்த்தம், காசிக்கு அர்த்தம் எல்லாரும் சொல்றாளே, அதுக்கு அர்த்தம் என்ன? நாலேஜ் ஆஃப் லைட், ஞான பிரகாசம். அந்த மாதிரி காசின்னு பேரு, ஆனந்த வனம்னு பேரு, மகா ஸ்மசானம்னு பேரு. மகா ஸ்மசானம்னா மரணம் யத்ர மங்களம், மிருத்யுவ மங்களம்னு சொன்னா. மிருத்யு எங்கேயாவது மங்களம் சொல்வாளா? ஆனா காசியில அதான் மங்களம் சொன்னான். ஏன்னா பகவான் தாரக மந்திரம் ராமராம் சொல்லி அந்த ஆத்மாக்கு மோட்சம் தரா. காசியில தான் பார்க்கலாம். நீங்க மாப்பிள்ளையப்போ போயிட்டு இருப்பா, பக்கத்துல பாடி எடுத்துன்னு போயிட்டு இருப்பா, அதுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு போவா, அது காசியில தான் பார்க்கலாம். அந்த மாதிரி பூமி தேவதா எல்லாருக்குமே துர்லபமான பூமி. காசியே ரொம்ப விசேஷம் சொல்லியிருக்கேன்னா, ஏன்னா இது பூமியில இல்லை. ஏன்னா கங்கை ஹரித்வார்ல இருந்து வருது, கங்கோத்ரியில இருந்து வந்து யமுனோத்ரின்னு வருது, எல்லாத்துலேருந்து வருது. காசியில வந்தா ரொம்ப விசேஷம்னா திகண்ட கவிதாஜிதே. இந்த பூமியிலே கிடையாது. எப்படி தீர்த்த பிரயாகம், தீர்த்த நாயகம். பிரயாகம் வந்து தீர்த்தம் இருக்கு, எல்லா தீர்த்தமும் ராஜான்னு சொல்லியிருக்கா. ஆனா காசி அதுல கிடையாது, ஏன்னா காசி திரிசூலத்துல மேல இருக்கு. அதே மாதிரி இந்த பாரத வருஷமே சாட்சாத் ரிஷி முனி, சாட்சாத் பகவான் இந்த இந்த பாரத பூமியில இருக்கா. அந்த பூமியில நிறைய புண்ணிய ஸ்தலம் இருக்கு. அதுல காசி எதுக்கு விசேஷம்னா, பகவான் விஸ்வநாதோட கேபிட்டல் ராஜதானி பூமியில கிடையாது. முதல்ல அதை தெரிஞ்சவங்க திரிகண்டக விராஜ்தே. அதுக்காக இதோட விசேஷம் ரொம்ப ரொம்ப விசேஷமா சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி தென்னாட்டுல இருந்து நீங்களா வந்து காசிக்கு ஐஷன் வரையிலே இதுக்கு மேல ஒரு புண்ணியமான காரியமே கிடையாது. ஏன்னா நம்ம விஸ்வ வேர்ல்டு டூர் பண்ணிட்டு வந்துடலாம், காசி இருக்கும், காசி கிடைக்காது. நம்ம கூட நல்ல மனுஷா, நல்ல திங்கிங்கான மனுஷா இருந்தா தான் நம்ம காசி கிடைக்கும். அந்த மாதிரி இந்த காசி யாத்திரைக்கு தென்னாட்டிலே நிறைய பேர் வரையல். நீங்களா இந்த மாதிரி காசி யாத்திரை ஆரம்பிச்சிருக்கேன். பகவான் விஸ்வநாதர் எல்லாரையும் சௌக்கியமா வச்சுக்கணும். ஏன்னா நம்ம சாஸ்திரம் சொல்லியிருக்கு, பிதா தர்மஹா, பிதா ஸ்வர்கஹா, பிதா ஹி பரமம் தபஹா, பிதரிஃப் பிரீத்தி மாபன்னே பிரியந்தே சர்வ தேவதா. பிதானா அம்மா அப்பா, அவாதான் தர்மம், அவாதான் தபஸ். அவர் நம்ம சௌக்கியமா வச்சுருந்தாலே எல்லா தேவதா எல்லா பகவானோட ஆசீர்வாதம் கிடைக்கிறது. அதுக்காக அவசியமா எல்லாருமே இந்த மாதிரி காசி யாத்திரான்னு ஆரம்பிக்கிறோம். ராமேஸ்வரம்ல இருந்து போறோம், பிரயாக்க வரோம், காசியில பண்றோம், கயால பண்றோம். அதுக்காக அவசியமா காசி யாத்திரா எல்லாருமே பண்ணணும். இதுல ஒண்ணு ஜாதி கிடையாது, நம்ம எல்லாரும் சனாதன தர்மம். முதல்ல பண்ணி எல்லாருமே சனாதன தர்மம், ஒருத்தருக்குன்னு இந்த யாத்திரை கிடையாது, எல்லாருமே பண்ணணும், அவசியமா பண்ணணும். நம்ம எல்லாருமே சேர்ந்து இருக்கணும். அதான் நான் இங்கேருந்து காசியிலேருந்து பகவான் விஸ்வநாதத்தை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். சர்வே பவந்து சுகினா, சர்வே சந்து நிராமயா, சர்வே பத்ராணி பஷ்யந்து, மா கஷ்டித் துக்க பாக் பவேத். நம்ம யூடியூப் சேனல் யாரு இது ஆரம்பிச்சிருக்கானோ அவருக்கும் பகவான் விஸ்வநாதத்தை பிரார்த்தனை பண்ணிட்டு அவெல்லாம் சௌக்கியமா இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும். நல்ல விஷயம் எல்லாருக்கும் தெரியணும். பல ரீல்ஸ் எல்லாரும் என்னெல்லாமோ பண்றா. இந்த மாதிரி நல்ல விஷயம்
எல்லாருக்கும் தெரியணும்னு நீங்க ஒரு சங்கல்பம் எடுத்துருக்கல, பகவான் சௌக்கியமா வச்சிருக்கணும். பகவான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஹர ஹர மகாதேவ். ஜெய ஜெய கங்கே, சிவ சிவ கங்கே. பாரத் மாதா கி ஜெய.